இன்னும் எவ்வளவு அக்கிரமத்தை பண்ண போறீங்க? கேரளால ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்குது. தீபக் அப்படின்ற ஒரு நபர் தற்கொலை பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் யார் அப்படின்ட்டா ஒரு பொண்ணு. என்னைக்குமே ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு ஆணோட சாவுக்கு பின்னாடி ஒரு பெண் இருந்திருக்காங்க. ரீல்ஸ் மோகத்திலேயே என்னன்னு தெரியல. ஒரு வீடியோ ஒண்ணு ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஒரு பெண்ணு பஸ்ல போய்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணை ஹராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து ரீல்ஸை போட்டிருந்தாங்க. அது எந்த மோகத்துக்காக போட்டாங்க அப்படின்றது தெரியல. ஆனா இப்போ அதனால சம்பந்தப்பட்ட நபர் இறந்து போயிருக்காரு. அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவர் மேல தப்பே இல்லை அப்படின்றது. ஆனா பொது புத்தி எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்ட்டா ஒரு ஆண் மேல தப்பு சொன்னாவே அந்த ஆண் தப்பானவன் தான். அது என்ன நியாயமா இருந்தாலும் சரி அந்த ஆண் தப்பானவன் தான் அப்படின்ற மாதிரி தான் இந்த பொது புத்தியும் பொது சமூகமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ அந்த நபர் தப்பே செய்யல அப்படின்ட்டு அவருக்கு ஆதரவா நிறைய பேர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பெண் மேல பழி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது பொதுவா பார்த்திருந்தாவே அவர் மேல தப்பில்லை அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்போ போனது ஒரு உயிர். அதுக்கு காரணமானது அந்த பெண். இப்ப இதுக்கு என்ன சொல்ல போகுது இந்த சட்டமும் இந்த பொது புத்தி இருக்க ஆளுங்களும்? எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லல, எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்லல. அதே மாதிரி ஒரு ஆண் தப்பு செஞ்சானா தப்பானவன் தான், ஒரு பெண் தப்பு செஞ்சாலும் தப்பு தான். அப்ப இருக்கிற பட்சத்துல ஆணுக்கு ஒண்ணும் பெண்ணுக்கு ஒண்ணுமா சட்டமும் பொதுவான இருக்கிற பார்வையும் மாறணும். காலம் மாறிக்கிட்டு இருக்கும் போது சட்டங்களும் மாறணும், நம்மளோட எண்ணங்களும் மாறணும். இப்படி இருந்தா மட்டும்தான் எல்லாமே கரெக்டா நடக்கும். உயிர் போனது போனது தான். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப அந்த பெண்ணுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத தாண்டி நம்மெல்லாம் எப்ப மாற போறோம்? ஒரு ஆண் மேல தப்பு சொன்னாவே தப்பானவங்க அப்படின்னு நம்ம சொல்றதை நிறுத்தணும் அப்படின்றதான் என்னோட ஒரு வேண்டுகோளா இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க.